பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. இதுவெல்லாம் முடியாது என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சி வந்தவுடன் இன்னும் கொடுக்கவில்லை என்று இந்தியா முழுவதும் விமர்சனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முதலாக மகளிர் உரிமை தொகையை கொடுத்தது தமிழ்நாடு. அதற்கு பிறகு இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களிலே 2000 2500 வரை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை அனைவருக்கும் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் 5000 ரூபாய் அறிவித்தது மட்டுமல்ல, இனி வருகிற காலத்திலே ஜூன் மாதத்திலிருந்து 2000 ரூபாயாக கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் ஜூன் மாதத்திலிருந்து தங்களுக்கு 2000 வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் அதை தடுப்பதற்கான பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதை தடுக்க முயற்சி செய்பவர்களை மக்கள் அறிவார்கள். வரும் தேர்தலிலே என்ன செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும். கடந்த 4 ஆண்டுகளா கோடை காலம் இல்லையா, இந்த வருஷம் மட்டும் கோடை காலம் வந்திருக்காங்க. எலெக்ஷன் பேஸ் பண்ணி பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது ஒண்ணு கோடை காலம், இன்னொன்னு தேர்தல் அறிவித்து விட்டால் மறுபடியும் தமிழக அரசோ முதலமைச்சரோ எதையும் செய்துவிட முடியாது. அப்ப நீதிமன்றத்தை நாடி இதை நிறுத்துவதற்கான இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி முதலமைச்சர் பெண்களுக்கு 5000 ரூபாயை கொடுத்து விட்டார். நடந்தது இதுதான். அவசரமாக கொடுத்ததும் அதற்கு தான். பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று நினைத்துத்தான் முதலமைச்சர் இதை செய்திருக்கிறார். அது தேர்தலுக்காக செய்தார், இப்படி செய்தார், அப்படி செய்தார், என்ன விமர்சனம் செய்தாலும் சரி, எங்கள் பெண்களுக்கு 5000 ரூபாய் வந்து விட்டது. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியினுடைய சீட்டு, அதாவது எத்தனை சீட்டு கேட்டீங்க, அதுக்கான விஷயங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேர்தல் சம்பந்தமா இதை கேட்டால் நான் என்ன கேட்பேன் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்கி தருவீர்களா என்று கேட்பேன். அதாவது எத்தனை தொகுதிகள் என்பதை பற்றி கூட்டணி கட்சி தலைவரிடத்திலே உள்ளே பேசக்கூடிய விஷயம். தேர்தல் கூட்டணியை பற்றி யார் பொதுவெளியிலே பேசினாலும் அது நாகரிகம் இல்லை என்று சொல்லக்கூடியவன் நான். தேர்தல் கூட்டணியை பற்றி பொதுவெளியிலே பேசுவது கண்டிப்பாக கூடாது. அது தாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு தாங்களே தீ வைப்பது போல ஆகும். அப்படிப்பட்ட வேலையை நாங்கள் மட்டுமல்ல, எந்த கட்சியும் கூட்டணி சம்பந்தமாக பொதுவெளியிலே பேசுவது சரியாக இருக்காது. கூட்டணியினுடைய தலைவரிடத்திலே பேசி அதை பிறகு சேர்ந்து அறிவிப்பதுதான் கூட்டணி. கூட்டணி என்பது ஒரு தனி மனிதன் அல்ல, 2 கட்சியும் சேர்ந்து அறிவிக்க வேண்டும். கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சியும் கூட்டணியிலே தொகுதிகளை பெறுகின்ற கட்சியும் சேர்ந்து அறிவிக்கும் போதுதான் அது கூட்டணி. அத இப்படிப்பட்ட அந்த நாகரிகத்தோடு தான் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சார், தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சிகள் மாநாடுகள் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறாங்க. விஜய்க்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் என்ன காரணம்? பயமா? அவர் வெற்றி பெற்ற பயம்? 5000 பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சியில் லட்சக்கணக்கில் கூடுறாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுக்கு மட்டும் 5000 பேர் கூடுறதுக்கு 1000 போலீஸ் எதுக்கு? இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு? என்ன காரணம்? அவர் கண்டு பயமா? விஜய் கண்டு ஒரு பயமா? அவர் வெற்றி பெற்ற ஒரு பயமா? என்ன காரணத்தினால இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு மட்டும்? எந்த கட்சிக்குமே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பத்திரிகையாளர்களுக்கு இது தெரியாதது கிடையாது, மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இடம், அதாவது ஒரு கட்சியின் சார்பாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல எவ்வளவு பேர் கூட முடியும் என்று காவல்துறை கணிக்கிறார்கள். ஒரு மண்டபம் என்று சொன்னால் இந்த மண்டபத்திலே இவ்வளவு பேர் தான் இருக்க முடியும். அல்லது ஒரு கட்சி ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் முடியும். இதுதான் காவல்துறையின் தரப்பிலே சொல்லப்பட்டிருப்பது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே சேலத்திலே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் இந்த இடத்திலே நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள்.
அந்த இடத்துல 5000 பேருக்கு மேலே அந்த இடத்துல நடத்த முடியாது. அவர்களும் சொல்லிவிட்டார்கள், இது எல்லா பொதுமக்களும் வருவதற்கான மாநாடு கிடையாது, இது குறிப்பாக பொறுப்பாளர்கள், இந்த பகுதியில் இருப்பவர்கள் ஒரு 5000 பேரை வரவழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள். நிபந்தனைகள் என்பது எல்லோருக்குமே விதிக்கக்கூடியது. மாநாடு நடத்துகிற எங்களுக்கெல்லாம் தெரியும், யார் மாநாடு நடத்தினாலும் 40-50 நிபந்தனைகள், அது காவல்துறையினுடைய ஒரு எப்போதும் உள்ள நடைமுறை. அதை போய் எங்களுக்கு தான் போட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க விளம்பரத்துக்காக செய்கிறார்கள். எந்த மாநாட்டுக்கு காவல்துறை நிபந்தனை இல்லாமல் கொடுத்துட்டாங்க? நாங்க இத்தனை வருஷம் எவ்வளவோ மாநாடு நடத்தியிருக்கோம், எவ்வளவோ பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம், எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அத்தனைக்குமே இன்றைக்கு உங்களுக்கு அந்த நிபந்தனைகள் உண்டு. நிபந்தனை இல்லாமல் கிடையாது. அத கண்டிப்பாக இதுவெல்லாம் விளம்பரத்துக்காக பேசுகின்ற பேச்சு தானே ஒழிய என்ன நடைமுறையோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நித்யானந்தங்க மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, உதவித்தொகை அறிவிப்பு. நித்திய உட்காந்துக்கிட்டீங்க. அப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை அதிகமா வேணும், மற்ற மாநிலங்கள் அளவுக்கு எங்களுக்கு வேணும் போராட்டம் பண்ணிருக்காங்க. நானும் அவங்கள கைது பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க? பின்னாடி வர மாற்றுத்திறனாளி சொல்லிட்டு வந்தார். கேட்கிறாருல்ல, ஒரு கேள்வி அவங்க கூப்பிடுறாங்க, முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்களோடு சேர்ந்து நானும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன். சொல்லுங்க. தமிழகம் இவ்வளவு போராட்டங்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி, அரசு ஊழியர்கள் இத்தனை பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மகளிர் உரிமை தேவையான்னு சொல்லிட்டு இவ்வளவு தேர்தல் ஒரு 15 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் மக்களுக்கான போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சிடலாம். கூப்பிடுறாங்க சிஎம். மக்களுக்கான அந்த தேவைகளை தேர்தல் வந்தால் வேகமாக ஒரு 6 மாதத்தில் நடக்கிற காரியம் 15 நாட்கள் நடந்துவிடும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், அமைப்புகள் நினைக்கிறார்கள். அதன் காரணமாக தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரி போராட்டங்கள் அதிகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதுவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வைத்துக் கொள்கிறேன். செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று நீங்கள் கூறுவதை நான் கண்டிக்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் ஜனநாயகத்திலே நடக்கக்கூடாது.